ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் சீஃப் பர்பஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன? இதெல்லாம் ரெகுலர் கொஸ்டின். இந்த கொஸ்டின் யூபிஎஸ்சிலே ஒரு எத்தனை தடவை கேட்டான்னு எனக்கே தெரியல. எத்தனை தடவை கேட்டிருப்பான்? ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த கொஸ்டின் ஒரு 4 தடவை. அடுத்த வருஷம் இந்த கொஸ்டினை கேட்டாலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யூபிஎஸ்சி இதே கொஸ்டின் இதே ஸ்டேட்மெண்ட்டை கண்டினியூஸாக கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? 2 மார்க். ஆக்சுவலாக யூபிஎஸ்சி 100 கொஸ்டினே கேட்கறது கிடையாது. 98 கொஸ்டின் 97 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஏன்னா வருஷம் ஒரு 3 கொஸ்டின் இந்த ரைட் டு ப்ரைவசி கேட்டுருவான். போன வருஷம் கேட்டாங்களா 24ல் ரைட் டு ப்ரைவசி. ரைட் டு ப்ரைவசி எத்தனை தடவை கேட்டிருக்காங்க இது வரைக்கும் யூபிஎஸ்சியில்? 3 தடவை கேட்டாங்க. புட்டாசாமி கேஸ் 2017 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 17 19 17. அதுக்கப்புறம் 3 தடவை யூபிஎஸ்சி ரைட் டு ப்ரைவசி என்ன ஆர்டிகல் ரைட்டு கொஸ்டின் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் 2 செகண்டில் ஆன்சரை அட்ரஸ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். அப்போ கொஸ்டின் யூபிஎஸ்சி 100 கொஸ்டினே செட் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் தப்பு பண்ணிங்கன்னா அவ்வளோதான். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் டப் பண்ணவே கூடாது. கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு சொல்லி கேட்டால் டிஃபைன்ஸ் லிமிட்ஸ் பவர் ஆஃப் த கவர்மெண்ட். இது ரெகுலராக கேட்குற கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியும். யூபிஎஸ்சி படிக்கிற சிலபஸ் படித்தவனுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். சரிங்களா? ஓகே. இன் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் தி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வாஸ் வைட்லி பிலீவ்ட் டு பி எனாக்டட் டு ஓவர்கம் தி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்டர்பிரேஷன் போச்சு. நான் அதை போட்டு அடிச்சுட்டு கிடப்பானுங்க. இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ யூபிஎஸ்சி போங்கடா கேன்சல் பண்ணிடுச்சு, கொஸ்டினுக்கு ஆன்சரே இல்லை அப்படின்னு சொல்லி. சரி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் வரும். என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒய்ட்லி பிலீவ்டு தான். அவனே கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிலீவ் பண்ணாங்களாமா. இது ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுருக்கணும். நீ கொஸ்டின் தெளிவாக கேட்கணும். தெளிவாகவே கேட்கல, ஒய்ட்லி பிலீவ் பண்ணுறான். அப்போ நீ பண்ணுற பிலீவ் நான் பண்ணலை அப்படின்னா எனக்கு எப்படி ஆன்சர் தெரியும்? சரிங்களா? அது என்ன கொஸ்டின்? அவன் கேன்சல் பண்ணிட்டான். அவனே என்னடா கொஸ்டின் செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனே திட்டிட்டு கொஸ்டினை மாற்றிட்டாங்க. சரிங்களா? believed to be enacted to overcome the judicial interpretations of the fundamental rights. First Amendment ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பண்ண முடியும். அதை வந்து எனாக்டட் டு ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. சரி, இது வேணாம். இது நிறையா நானுமே ஃபேக்சுவலாக ஞாபகம் இல்லை எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக. பட் இதில் நிறையா சண்டை வந்துச்சு. ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு தான் வந்து மோஸ்ட்டாக எல்லோரும் கரெக்டுன்னு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் நிறையா மாறி இருக்கும் 1951. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஷெட்யூல் ஏரியாஸ் ரெகுலர் கொஸ்டின் யூபிஎஸ்சி கொஸ்டின். அண்ட் யூபிஎஸ்சி வந்து கவர்னர்னு கொடுத்தா பிரசிடென்ட்டாக இருக்கும், பிரசிடென்ட்னு கொடுத்தா சீஃப் மினிஸ்டராக இருக்கும். சீஃப் மினிஸ்டர்னு கொடுத்தா இங்கே தான் ட்விஸ்ட் வைப்பாங்க, தவிர்த்து உள்ளே எதுவுமே ட்விஸ்ட் வைக்க மாட்டாங்க. ஸோ கவர்னரா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். அந்த இடத்துல கவர்னரான்னு சொல்லிட்டே இருக்கணும். சரிங்களா? கவர்னர் இல்லாமல் கூட இருக்கலாம், அந்த இடத்துல சிஎம்மாக இருக்கலாம். சரிங்களா? நல்லா யோசிக்கணும். ட்விஸ்ட் வந்து அங்கே தான் இருக்குது. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் யூபிஎஸ்சி அங்கே தான் ட்விஸ்ட் வைக்கிறான். நீங்கள் வேறு இடத்துல யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீ அவுட் ஆஃப் த பாக்ஸு. சரிங்களா? துரியோதனன் மாதிரி எங்கிட்ட விட்டுட்டு கூடாது. சரிங்களா? அர்ஜுனன் மாதிரி எங்கே கொஸ்டின் கேட்குறாங்க, எங்கே ட்விஸ்ட் வைக்கிறாங்களோ அங்கே தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ யூபிஎஸ்சி மோஸ்ட்டாக அங்கே தான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் உங்களுக்கு தெரியணும். ஷெட்யூல் ஏரியா ட்ரைபல் ஏரியா ரெகுலர் கொஸ்டின்ஸு. ஷெட்யூல் ஏரியா ட்ரைபல் ஏரியா நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் அதான் யூபிஎஸ்சி பக்கத்தில் நீங்கள் போகிறதுக்கும் கடலில் எல்லாம் படிக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம். கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து. இது என்ன ஆச்சு இன்றைக்கி, எந்த மிசைல் விழுந்துச்சுலாம் படிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் தேவையே கிடையாது. ஷெட்யூல் ஏரியா ட்ரைபல் ஏரியா தெரியுமான்னு கேட்டால் தெரியாது எனக்கு. அப்புறம் அதெல்லாம் படித்து என்ன பண்ணியும் நமக்கு கேட்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த யூபிஎஸ்சி படிக்கிறவனே அப்படியே எல்லா இன்டர்நேஷனல் லெவலில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம பசங்க. அவ்வளோலாம் தேவையில்லை. ரெகுலர் கொஸ்டின் இதுதான். எம்எஸ்பி படிச்சுன்னா ஒரு கொஸ்டின் உனக்கு வரும். நீ பக்கத்தில் வா, யூபிஎஸ்சி பக்கத்தில் வா, நீ எங்கேயோ போய்கிட்டு இருக்க. சரிங்களா? ஒரு விஷயம் அதான் சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேம் ஆட வந்தீங்கன்னா அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கேமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கேமை விட்டுட்டு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன ஜேர்னலிஸ்ட் ஆக போகிறோமா இல்லை வந்து எம்பி ஆக போகிறோமா, அவ்வளோலாம் கிடையாது. கொஸ்டின் என்ன தேவைன்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ யூபிஎஸ்சி எங்கே இருக்கான் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா பிவிக்யூவில் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அதோட பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அங்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 100% கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டே இருப்பீங்க. இல்லைன்னா 30% ஸ்டாக்னெட் ஆகிட்டு இருப்பீங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு 6 மணி நேரம் உட்காருறதுனால டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். 1 மணி நேரத்தை தூக்கி போட்டு உட்காந்து ஷெட்யூல் ஏரியா ட்ரைபல் ஏரியா படிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் போட்டு போயிடலாம். சரிங்களா? ஒரு கொஸ்டின் ஷெட்யூல் ஏரியா ட்ரைபல் ஏரியா 4-5 பேஜ் இருக்கும். பாலிட்டியில் கஷ்டம் தான் படிக்கிறது. பட் திருப்பி ஒரு சார்ட் மாதிரி போட்டு தெளிவாக படிக்கணும். அப்படியே ஒரு சார்ட் மாதிரி போட்டு நீங்களே ஒரு தடவை படம் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை நீங்கள் திருப்பி பார்க்கவே பார்க்காதீங்க, உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஆனால் அந்த ஒர்க்கு நீ அந்த 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூலை ஒரு தடவை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா மைண்டில் நிற்காது. அது திருப்பி சொல்லி பார்த்தாலும் நிற்காது. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அழகாக ஒரு சில பேர்லாம் பார்த்துருக்கேன், அப்படியே கலர் பேனலில் போட்டு அப்படியே படம்லாம் வரைவாங்க. எதுக்குடா தேவையில்லைன்னு தோணும். பட் என்ன ரியாலிட்டி அப்படின்னா அவங்க அது ஒரு தடவை பண்ணிவிட்டு அது தூக்கி போட்டாலும் அவங்க மறந்துக்க மாட்டாங்க அதை எப்பயுமே. ஆனால் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க அந்த விஷயத்துக்கு, அதை மறக்கவே மாட்டாங்க என்றைக்குமே. அது தேவையில்லை அவங்களுக்கு. அப்புறம்
அதுதான் அந்த எஃபர்ட் தான் முக்கியம் நமக்கு. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது தான். சும்மா பாலிட்டி நானும் 10 தடவை 100 தடவை படிச்சிருப்பேன். ஆனால் 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் இன்னும் கவர்னராக பிரசிடென்ட்டானு கேட்டால் இன்னும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரி, ஷெட்யூலில் யார் நிப்பாட்டுறது, யார் இது பண்ணுறது கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி வரைக்கும் ஐயோ கவர்னராக பிரசிடென்ட்டான்ற டவுட் வரும். அதுக்கு தான் கிளாரிட்டின்றது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? படிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஷெட்யூல் ஏரியாஸ் பார்த்தோம். அகைன் இந்த இடத்துல சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு சப்மிட் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் டு த யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி ஆன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல் ஏரியாஸ். சீஃப் மினிஸ்டருக்கு எங்கேயாவது பார்த்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா? சீஃப் மினிஸ்டர் ரோலே கிடையாது ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு. நான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவேன்னா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பேன் நான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சீஃப் மினிஸ்டருக்கு கவர்னர் தான். சரிங்களா? ஸோ யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ஷெட்யூல் ஏரியாஸ் ரிலேட்டடாக ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுலாம். சரிங்களா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதா சீஃப் மினிஸ்டர் எந்த ரிப்போர்ட்டுமே சப்மிட் பண்ண மாட்டார். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. கொஸ்டின் செட் பண்ணுறவங்க சீஃப் மினிஸ்டருக்கு பதிலாக கவர்னர் போடலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் யோசிப்பாங்க. ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன அப்படின்னா ஈஸிலி டிக் பண்ணுற எந்த ஏரியான்றதை அட்ரஸ் பண்ணுறது தான் நம்ம இந்த கொஸ்டினை நம்ம டார்கெட் பண்ணது. சரிங்களா? அண்ட் அந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. சரிங்களா? அவ்வளோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் டீட்டெயிலெலாம் நோட் பண்ணிட்டு வரல. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி அட்ரஸ் பண்ணுறது தான் நான் பார்க்க வந்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். சரி, ஓகே. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 335 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்தியா டிஃபைன்ஸ் த டேம் ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். எஃபிஷியன்சின்றதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியும்? சரிங்களா? ஸோ எஃபிஷியன்சின்றதை டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்றது ஸ்டில் கொஸ்டின் தான். அண்ட் சம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ஹெல்ட் இன் சம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தட் த ரிசர்வேஷன் பாலிசி மேட் அண்டர் த ஆர்டிகல் 16 part 4 of the constitution of India would be limited with article 335 for maintenance of efficiency of administration சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா இப்போ ட்ரம்ப் சொல்லியிருப்பார் ரிசர்வேஷன் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ்னால் என்ன தெரியுமா? அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ்னால் ரிசர்வேஷன் எல்லாம் நம்ம ஊரில் ரிசர்வேஷன் சொல்லுவோம், அவங்க ஊரில் யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், ஒரே கான்செப்ட் தான். சோசியல் ஜஸ்டிஸ் கொடுக்குறதுக்காக, அதாவது பிளாக் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யூஎஸில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு. எனக்கு தேவை எஃபிஷியன்சி, அட்மினிஸ்ட்ரேஷனோட எஃபிஷியன்சி தான் முக்கியம், நாங்கள் ரிசர்வேஷன்லாம் கொடுக்க முடியாது. யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட கிரேட்டாக இருந்துச்சு ஒரு காலத்தில், இப்போ வந்து கிரேட் இல்லாமல் கீழே போனதுக்கே இந்த ரிசர்வேஷன் கான்செப்ட் தான் முக்கியம், இதாக தடையாயிடுச்சு. ஸோ ரிசர்வேஷனை நான் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரிமூவ், பிளாக் பீப்புளுக்கு எதுவுமே கிடையாது, திறமை இருந்தால் வாங்க, மெரிட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிமூவ் பண்ணிட்டார். சரிங்களா? ஸோ அது பேர் தான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அண்ட் ரிசர்வேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நமக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனும் கொடுக்கணும், எஃபிஷியன்சியை மேனேஜ் பண்ணணும். சரிங்களா? எஃபிஷியன்சி அதுக்கு தான் 50-50% கான்செப்ட் படிச்சிருப்போம் நம்ம. ஸோ 50% வந்து பார்த்திங்கன்னா மண்டல் கமிஷன்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸஸில் சொல்லியிருப்பாங்க. 1991 ரிப்போர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. 1997 நினைக்கிறேன் கேஸ், மண்டல் கேஸ், இந்திரா காந்தி கேஸ்ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் சொல்கிறது? 92. ஓகே. ஸோ 1992 பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் எஃபிஷியன்சி இட் செல்ஃப் அந்த வேர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்கான வேர்டு. எதை எஃபிஷியன்சின்னு சொல்கிறீங்க? எதை எஃபிஷியன்சின்னு சொல்லுவீங்க? வாட் இஸ் எஃபிஷியன்சி? அவுட்புட் கொடுத்த எஃபிஷியன்சியா? அவுட்புட் என்ன, எதை வச்சு மெஷர் பண்ணுவீங்க? க்ரோத்தா, டெவலப்மெண்ட்டா, சஸ்டைனபிலிட்டியா? சில அது சப்ஜெக்டிவ் வேர்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா எஃபிஷியன்சி அப்படின்னா எதை வச்சு நீ எஃபிஷியன்சின்னு சொல்லுவேன். ஸோ இவன் இந்த பையன் ஒரு பையனோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியான ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி அதை எஃபிஷியன்ட்னு நம்ம சொல்ல முடியும்? இந்த விஷயத்தில் எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம், எஃபிஷியன்சின்ற பொதுவாக சொல்ல முடியும். எஃபிஷியன்சின்றது ஸ்டில் சப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்க்கு டிஃபரன்ஸ் தெரியுமா? சப்ஜெக்டிவ்னா என்ன, சப்ஜெக்டிவ்னா என்ன? ஏதாவது ஐடியா? சப்ஜெக்டிவ்னா எமோஷ்னல் வேர்டு. சரிங்களா? கம்பேஷன், கைண்டு, லவ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எமோஷன்ஸ் ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ அது வந்து மெஷரபிள் கிடையாது, அதுக்கு வந்து ஒரு லாஜிக் பேக்கப் இருக்காது. இது லாஜிக் என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. சப்ஜெக்டிவ். கடவுள் இருக்காரா இல்லைங்கன்னா கடவுள் இருக்காரு, நீ நம்புறியான்னு கேட்டால் ஆமாம் நான் நம்புகிறேன், ஏன் தெரியாது, சப்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா லாஜிக் என்னன்னு கேட்டால் எனக்கு தோணுது, அவர் மேலே ஒரு பாசம் இருக்குது, அவர் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது, அவ்வளோதான். ஏன்னா தெரியாது இப்போ. சரிங்களா? ஸோ அதுதான் இது சப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் அப்படின்னா எமோஷன்ஸே கிடையாது, லாஜிக், ஆன்சர், ரீசன் ஆன்சர், அவ்வளோதான். ரீசன் இருக்கும், ஆன்சர் இருக்கும், அது அப்ஜெக்டிவ்.
சரிங்களா. பியூரோக்ராட்லாம் பொதுவாக அப்ஜெக்டிவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஆனால் அப்ஜெக்டிவாக இருக்கிற பியூரோக்ராட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் பேஸ் பண்ணி இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ரூல்ஸே ஃபாலோ பண்ணிருப்பாங்க, அவங்களால எந்த யூஸுமே இருக்காதுன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது சரிங்களா. அதுமாதிரி சப்ஜெக்டிவாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஜெக்டிவாக இருக்கணும், கம்பேஷனேட்டும் இருக்கணும், ரூல்ஸ் பேஸஸும் இருக்கும், ரெண்டுமே மேனேஜ் பண்ணணும். ஸோ ரூல்ஸ் பேஸில் இருக்கவங்க கரப்ஷன் ஆக மாட்டாங்க, கம்பேஷனேட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஏமாந்துருவாங்க. ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடாது, ரெண்டுமே கலந்து இருக்கணுன்றது தான் ரூல்ஸ் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் எஃபிஷியன்சின்ற வேர்டே சப்ஜெக்டிவ் வேர்டு. எஃபிஷியன்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் அன்டிஃபைனபிள், டிஃபைனே பண்ண முடியாது எந்த வேர்டு வச்சுமே. ஸோ யூபிஎஸ்சி எப்படி கான்ஸ்டியூஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த கொஸ்டினை, இந்த எஃபிஷியன்சின்ற வேர்டுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காது சரிங்களா, கொடுக்க முடியாது, ஹியூமன்லி இம்பாசிபிள். சில வேர்டுக்கெலாம் வந்து டிஃபைனே பண்ண முடியாது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு த ஏன்ஷியன்ட் சவுத்தர்ன் இந்தியா, கொர்க்கை, பூம்புகார் அண்டு முசிறி வேர் ஆல்சோ நோன் அஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சவுத் இந்தியா கோஸ்டல் ஸ்டேட்டு அந்த மாதிரி, அவங்க நார்த் இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஸ்டேட்டு என்னவா இருக்கும், போர்ட்ஸாக இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி போகலாம். பொதுவாக போர்ட்ஸ்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க, கேட்குறாங்க அவங்க சரிங்களா. போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸ்டர்னில் இருக்க என்னென்ன போர்ட்ஸ், வெஸ்டர்னில் இருக்க என்னென்ன போஸ்ட், ஹிஸ்டாரிக்கலாக படித்து வச்சுக்கோங்க, நெட்டில் பார்த்து படிச்சுக்கோங்க, ரெகுலர் கொஸ்டின் தான் சரிங்களா. பிஒய்க்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டு பற்றி கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க எவ்ரி 3 years 4 years ஒன்ஸ். ஸோ இந்த ஏரியாவில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு போகலாம். லெட்டரரி ஒர்க்கு ரெகுலராக கேட்குற கொஸ்டின் தான் இதுவும் சரிங்களா. லெட்டரரி ஒர்க் படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பட் ரொம்பவே கிடையாது. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர் எழுதியிருப்பாங்க, மொத்த ஹிஸ்ட்ரி புக்கில் ஒரு 60 புக்கு இருக்குது, 60 பேர் எழுதியிருப்பாங்க. நான்லாம் அப்படியே எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்டு தான், நான் சொன்னல என்னோட ஓன் லாங்குவேஜில் படிப்பேன், எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்டு தான், எல்லாத்தையும் படிப்பேன், வருஷம் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு போயிடுவேன். ஒன்றுமே கிடையாது, புக்கில் உள்ள கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ். நிறைய இடத்துல கம்பேரிசன்ஸ் வச்சுருக்காங்க இதுக்கு சரிங்களா. ஸோ கம்பேரிசன்ஸ் எடுத்துக்கோங்க, தனியாக எடுத்து தனியாக மனப்பாடம் பண்ணுங்கள், தனியாக புக்குக்கு மட்டும் தனியாக எழுதி லிட்ரேச்சர் எழுதி மனப்பாடம் பண்ணிடுங்க. இதெல்லாம் கேட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின், அந்த தேவி சந்திரகுப்தா அவங்க எல்லாருக்குமே தெரியும். தேவி சந்திரகுப்தம் எழுதுனது யார்? விசாகதத்தா எழுதுனது உங்களுக்கு தெரியும். அண்ட் மிலிண்டா பன்ஹு அது யார் எழுதுனது? நாகசேனான்னு ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நாகசேனா அண்ட் நாகார்ஜுனா, சில இடத்துல நாகார்ஜுனாவும் நாகசேனா ஒன்று தான் சொல்லுவாங்க. ஆனால் நாகார்ஜுனான்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சதனில் அமர்கண்டாக் ரீஜியனில் ஒரு நாகார்ஜுனான்ற ஒரு இது கட்டியிருப்பார், ஸ்தூபி கட்டியிருப்பார் சரிங்களா, ஸ்தூபா சரிங்களா. ஸோ அவர் வேறு, இந்த மாதிரி 2 கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரெகுலராக கேட்குற கொஸ்டின்ஸ், ரெகுலராக திருப்பி ரிப்பீட் ஆகிறது சரிங்களா. ஸோ அதனால் சேம் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் படிக்க மாட்டேங்கிறது தான் கொஸ்டின். யூபிஎஸ்சி நீங்கள் ஏன் படிக்கல, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்கிறான் யூபிஎஸ்சி, உங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் வரணும் அப்படின்றான். இதெல்லாம் ரெகுலராக புக்கிலேயே இருக்குது இந்த ஏரியாலாம் சரிங்களா. இது வேணால் கிடையாது, நான் படித்ததில்ல, ஹம்மீரா மகாகாவியா படிக்கலை, சில நித்தி வாக்கியம் மிருத்தா யாரை படிச்சிருக்கீங்களா? நித்தி வாக்கியம் மிருத்தா படிச்சது. ஆனால் அந்த 2 படிச்சிருப்போம் நம்ம சரிங்களா. ஆனால் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நீங்கள் ஒர்க்கே பண்ணலாம். இந்த 2 நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து 2 ஆன்சரில் 1 வரணும். ஸோ ஏபிக்குள்ளே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ 50% சான்சஸ் இருக்குது இந்த கொஸ்டினுக்கு ரைட்டாக இருக்குது. ஏன்னா இந்த 2 நீங்கள் மினிமம் படிச்சிருக்கணும். தேவி சந்திரகுப்தா படிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து எதை ரிவைஸ் பண்ணல, எந்த ஏரியா ரிவைஸ் பண்ணல, மௌரியாஸும் படிக்கலை, குப்தாஸும் நீங்கள் படிக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா அது இல்லாத அது முதல் லைனில் தான் அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. தேவி சந்திரகுப்தம் எழுதிட்டு தான் எல்லா புக்லேயுமே இருக்கும் சரிங்களா. மிலிண்ட பன்ஹு இல்லைன்னா நீங்கள் புத்திசமே படிக்கலைன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ மிலிண்ட பன்ஹுன்றது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, நாகாசேனான்றது. ஸோ இதெல்லாம் மெயினானது படிச்சுக்கணும். அண்ட் 2 தெரியலனா பரவாயில்ல, ஸோ 50%க்குள்ளே ஆன்சர்ஸை நீங்கள் கொண்டு வரலாம். அண்ட் நாகசேனா நாகார்ஜுனான்றது 2 பேரும் ஒரே ஆளுன்றாங்க, ஒரு ஆள் இல்லைன்றாங்க, நாகார்ஜுனான்றவர் நார்த்லன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் மோஸ்ட் நம்ம லெவலில் நம்ம படிச்சுக்கணும், அவ்வளோதான். தெரியாத பட்சத்துக்கு அது நம்ம கையில் கிடையாது. அண்ட் இங்கே இருக்கிற பாருங்கள், சோமதேவ சூரி அப்புறம் நாராயண சூரி அப்படின்றாங்க, அவங்க 2 பேர் எழுதியிருக்காங்க, 2யும் ஒரே இடத்துலேருந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு டவுட்டு? ஸோ 2 சூரி எழுதியிருக்காங்க, ஆனால் அது ஏதோ ஒரே இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க போல், மேபி தெரில. பட் ஆனால் நமக்கு தெரிஞ்சது அந்த 2 தான் சரிங்களா. இது மாதிரி ஆன்சர்ஸில் ஜெயினிசம் புத்திசம் இருந்தால் அந்த 2 தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுவரை யூபிஎஸ்சி அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஹிந்துவிசமோ முஸ்லீம்லேயோ பாசிஸ்லையோ பர்சியன்ஸில் அந்த மாதிரி எதுவுமே கேட்டதில்லை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் புத்திசம்னு கேட்டாங்கனாலே 2குள்ளே தான் ஆன்சர் மோஸ்ட்டாக இப்போ வரைக்குமே இருக்குது சரிங்களா. ஏமே ஹிந்துஸ் இது வரைக்கும் நான் சொல்கிறேன். இனிமேல் மாற்றினாங்கன்னா நான் சொன்னேன், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுற லெவலுக்கு தான் உங்களை நான் மாற்றுறேனே தவிர்த்து புது கொஸ்டின்ஸ்க்கு நான் பொறுப்பு கிடையாது சரிங்களா. நான் இப்போயே சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து புது கொஸ்டின் கேட்டாங்க, என்ன சார் இந்த வருஷம் ஹிந்துவிசம் ஆன்சர் ஆகிடுச்சு அப்படின்னா, அது எனக்கு தெரியாது, என் கையில் கிடையாது சரிங்களா. ஸோ சோல்ஸ் என்ன கேட்குறாங்க, சோல்னாலே எல்லாருக்கும் சோல் இருக்குது, உயிர் உள்ளதுக்கு இருக்குது, உயிர் இல்லாததுக்குன்னு யார் சொன்னது?
ஜெயினிசம் சொல்லுவாங்க. ஸோ உயிர் உள்ளதுக்கு மட்டும்தான் சோல் இருக்குன்னு சொன்னது யார்? புத்திசம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான். சோல்னு ஒரு கான்செப்டாக தான் அவங்க கூட்டிகிட்டே போவாங்க. எதையும் மிதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட். ஸோ வேருக்கு கீழே இருக்கிற பொருளாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதுக்கும் சோல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே சோல் இருக்கும், அது ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அதில் நம்ம தேவையில்லை. பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது வந்து. சரிங்களா, அகைன் இது எந்த வருஷம்? 2020. இப்போ பார்த்துட்டு எல்லாமே 23ல் நீங்கள் சொன்ன அந்த டஃபஸ்ட் எக்ஸாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவராயா 1 அகைன் ரிப்பீட்டட். விஜயநகரா கொஸ்டின் ரிப்பீட்டட். அதுவும் வந்து தேவராயா 1, கிருஷ்ணதேவராயா இவங்கள தான் கேட்பாங்க ரெகுலராக. துளுவா டைனாஸ்டி ஒரு 4 பேர் தான் இருக்கும். 4 பேர் நீங்கள் ஒரு அதிகபட்சம் ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் படிச்சீங்க, 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு 1 hour 30 மினிட்ஸ் படிங்க, ஒரு 20 மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்க, அந்த ஏரியாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ 1 hour ரிவைஸ் பண்ணிங்கனாலே தேவராயா அந்த விஜயநகராவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அடுத்து. சரிங்களா, ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்னா இதெல்லாம் ரெகுலராக. அதுவும் விஜயநகரா வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கேட்குற கொஸ்டின்ஸ். சதன்லாம் சவுத்தில் கேட்குற கொஸ்டின் அவங்க வந்து விஜயநகராவும் சங்கம் பீரியட் 2 தான் கேட்குறாங்க மேக்ஸிமம். ஆனால் அந்த 2 ஏரியாவை விடாமல் நம்ம படிக்காமல் இருக்கக்கூடாது. தேவராயா 1 அந்த இது படிச்சுக்கோங்க, வரிசையாக இருக்கிறத படிச்சுக்கோங்க, பயப்படாதீங்க ஸோ என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஆங்கிளில் கேட்குறாங்கன்ட்டு பயப்படாமல் அந்த ஏரியா கொஞ்சம் சர்ச் பண்ணி லைட்டாக படிச்சிட்டிங்கன்னா அடுத்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா, ஸோ ஓகே, இது வந்து பிவைக்கு தான். அண்டு கொஸ்டின் நம்பர் 38 2021 ரிப்பீட்டட் கொஸ்டின், ரெகுலராக கேட்குற கொஸ்டின். சரிங்களா, விருப்பாக்ஷா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகரா தான். நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு சிமிலாரிட்டி தெரிஞ்சிடும். அண்ட் இந்த வந்து சார்ட் ஆக்ட் ரெகுலர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் 1833. சரிங்களா, ஸோ கொஸ்டினில் பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் கவர்னர் ஜெனரல் இதெல்லாம் ரொம்ப டிஎன்பிசியில் இப்போ இப்படிலாம் கொஸ்டின் இருக்கிறது இல்லை. 2023 நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் யாரும் தப்பு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளை. சரிங்களா, யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா? யார் ஃபஸ்ட்டு? லாஸ்ட்டு மவுண்ட் பேட்டனா? லாஸ்ட்டு யாருன்னு கேட்டேன். ராஜகோபாலாச்சாரி. லாஸ்ட்டாக இருந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி. சரிங்களா, லாஸ்ட் பிரிட்டிஷ்னு கேட்டால் தான் மவுண்ட் பேட்டன். சரி ஓகே நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது? யூபிஎஸ் கேட்டால் கேட்டுருவோம். சரிங்களா, படித்து வச்சுக்கோங்க, எப்படினாலும் படிச்சுக்கோங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஐக்யூவில் 2012 கேட்ட கொஸ்டின் 52 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கொஸ்டின்லாம் ரிப்பீட்டட் தான் ஆகுது, நிறைய இடத்துல நிறையா கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் தான் ஆகுது. ஸோ ஜனனி சுரக்ஷா யோஜனா ரொம்ப முக்கியமான ஒரு இது கொஸ்டினா. இது வந்து எப்பயுமே இந்த டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஈஸியாக வந்து பிக் பண்ணுவாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ்லாம் வரும்போது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிடுங்க. சரிங்களா, கொஞ்சம் நின்று யோசிங்க அது எப்பயுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் மதர்ஹுட் இன்டர்வென்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் டு ரெடியூஸ் த மேட்டர்னல் அண்ட் நியோனேட்டல் மார்டாலிட்டி. அது தெரியும் உங்களுக்கு. இது என்னன்னா இன்ஸ்டியூஷனல் டெலிவரி பண்ணுறதுக்காக தான் ஜனனி சுரக்ஷா யோஜனா கொண்டு வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 500 கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஸ்கீம் கொண்டு வரும்போது. இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரில. ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நிறையா கொடுப்பாங்க. இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. 2009 நினைக்கிறேன். ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ? 2013. ஓகே, இதுதான் 2009. ரைட் டு எஜுகேஷன் தான் வந்து. ஓகே, ஸோ ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனி சுரக்ஷா யோஜனால பணம் கொடுக்கணுன்றதை அந்த ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இட் எய்ம்ஸ் டு ப்ரொமோட் த இன்ஸ்டியூஷனல் டெலிவரி. கரெக்டு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட், த அப்ஜெக்டிவ் இன்க்ளூட்ஸ் த ப்ரொவைடிங் பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டி டு சிக் இன்ஃபேன்ட்ஸ் அப் டு 1 year ஆஃப் ஏஜ். அந்த இன்ஃபேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year வரைக்கும் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கீமு. ஸோ 2 ஸ்கீமுக்கோட டிஃப்ரென்சஸ். ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமுக்குன்னு ஒரு புக்கு இருக்கும். சரிங்களா, நிறையா இன்ஸ்டியூட்டில் போட்டிருப்பாங்க, விசனாயிஸில் போட்டிருப்பாங்க, கம்பைலேஷன்ஸு சங்கரில் போட்டிருப்பாங்க, எல்லாருமே போட்டிருப்பாங்க. அது என்ன பண்ணுங்கன்னா ஒன்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்கீமோட சின்ன மைனர் டிஃபரன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் முக்கியமான மினிஸ்ட்ரி, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆகட்டும், உமன் மினிஸ்ட்ரி எல்லாமே படிக்க சொல்லலை நான் அவங்கள. சரிங்களா, ஸோ இந்த டிஃபரன்சஸ் என்ன, கீ டிஃபரன்சஸ் எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றது மட்டும் அட்லீஸ்ட் தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ண முடியும் அப்ஜெக்டிவ்ஸை. சரிங்களா, ஸோ எந்தெந்த ஒய்டர் ஏரியாவில் எங்கெங்கே டிஃபரன்சஸ் மட்டும் அட்லீஸ்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க, சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அந்த ஏரியாவை மட்டும். ஸோ அந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் சேஃப் மதர்ஹுட் இன்டர்வென்ஷன்ஸ் ஆஃப் த. ஓகே, அங்கே தான் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வேறு யாரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக எனக்கும் தெரில. ஸோ ஆனால் என்ன ஆன்சர்னா ஒன்லி 2 தான் ஆன்சர்னு சொல்கிறாங்க. ஸோ 2, 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஃபஸ்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம். சிசு சுரக்ஷா காரியக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி சப்போர்ட் கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த போஸ்ட் அந்த இது மெடிசனல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கவர்மெண்ட்டே பார்த்துக்கிடுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா
சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பாருங்களேன். ஆக்சுவலாக ஆக்சிலரோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஆக்சிலரோமீட்டர் இந்த கொஸ்டின் 2023 கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் தப்பாகவும் போட்டு தான் கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஒரு ஆக்சிலரோமீட்டர் அப்படின்னா ஆக்சிலரேட் பண்ணுறது சம்திங். ஸோ ஏதோ ஒரு மூவ்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள ஒரு கான்செப்ட் ஆக்சிலரேட் அப்படின்றது தான். நமக்கு வந்து லெட்டரெல்லாம் பார்க்குறோம். அகைன் நான் வந்து உங்களோட டெக்னாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இல்லைனாலும் நீங்கள் திங்க் பண்ணுறது லெட்டரெலாம் திங்க் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஆக்சிலரேட் பண்ணுறது அப்படின்னா சம்திங் மூவ் பண்ணுறது, மூவிங். அப்போ மூவிங்கில் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு மீட்டர் சம்திங், மீட்டர் ஆர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூவிங் அப்போ பண்ணுறது. சரி, ஓகே. ஸோ இது என்னென்னா தட் மெஷர்ஸ் த ஆக்சிலரேஷன்ஸ் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். ஸோ இதுதான், இது நீங்கள் உங்களால் யோசிக்க முடியணும், அவ்வளோதான். இந்த கீழே கொடுத்துருக்க டெஃபினேஷன் டெக்னிக்கல் டெஃபினேஷனு. சரி, டெக்னிக்கல் கூட கிடையாது, லெட்ரல் டெஃபினேஷன் கிட்டத்தட்ட. ஸோ இந்த லெவலுக்கு நீங்கள் யோசிச்சு கொஸ்டின்ஸை பாருங்கள். இந்த டெக்னாலஜிலாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட, மூணுமே இருக்குது. என்ன அப்படின்னா கார் கிராஷ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் வந்து இன்ஸ்டான்ஸில் முன்னாடியே வந்துடும் அந்த ஃபோர்ஸை டிடெக்ட் பண்ணி. அண்ட் ஃப்ரீ ஃபால் ஆஃப் த லேப்டாப் ஆகட்டும், மொபைல் ஆகட்டும், மொபைல் எடுத்தோடனே ஆன் ஆகும். சரிங்களா, கையில் வச்சோடனே திருப்பி வச்சோடனே ஆஃப் ஆகிடும். இதெல்லாம் ஆக்சிலரோமீட்டர் உள்ளே இருக்கிறதுனால தான். அப்புறம் டிடெக்ஷன் ஆஃப் த டில்ட் ஆஃப் த ஸ்மார்ட் அகைன் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஆக்சிலரோமீட்டர் இருக்கிறதுனால தான். ஸோ மூவ்மெண்ட் அகைன் நான் இதுக்கெல்லாம் ஆல் தி அபோவ் தான் போட்டு வந்தேன். சரிங்களா, யூபிஎஸ்சியில் இந்த இடத்துல ரொம்ப ஓவர் கேஸ்லாம் பண்ண தேவை. யாரும் இதில் ஏதாவது டவுட் இருக்கா, வேறு ஏதாவது மாறி இருக்க வாய்ப்பு இருக்கா, சம்திங் ஏதோ ஒரே ஒரு மூணுமே ஒரே டெக்னாலஜி மாதிரி தான் இருக்குது. டெக்னாலஜியில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. வேணா சென்சிட்டிவ் வைஸ் வேறு டிஃப்ரெண்ட் இருக்கலாம். இதில் கொடுத்துருக்க சென்சார்ஸ் வந்து ரொம்ப கம்மியான லோ குவாலிட்டியில் இருக்கலாம். பட் இது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இது அதை விட பெஸ்ட்டாக இருந்திருக்கணும் அப்போ தான். சரிங்களா. ஸோ இது டில்ட் ஆகும்போது உங்கள் ஸ்மார்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகும்போது அது போர்ட்ரேட் ஆகிறது, லேண்ட்ஸ்கேப் மாறலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே மாறலைன்னா பிரச்சனை. சரிங்களா. ஸோ அப்போது அதோட சென்சிட்டிவ் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குமே, ஒரே டெக்னாலஜி தான் இருந்துக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வேர்ட் லெட்ரல் மீனிங்கை வச்சு நம்ம கெஸ் பண்ணணும். ஸோ லெட்ரல் மீனிங்கை வச்சு கெஸ் பண்ணுன்றது இன்னொரு ஃபார்முலா. சரிங்களா. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஸ்பேஸு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக ரெகுலராக கேட்குற கொஸ்டின்ஸ். அது ஆப்ஜெக்ட் இன் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன் ஆரிஜின் எப்படி ஆகுது, நெபுலா ஹைப்போதிசிஸ் அதெல்லாம் எப்படி வந்து ஒரு மேலே இருக்கிற அந்த க்ளவுட்ஸ்லாம் ஃபார்மேஷன்ஸ் எப்படி, ஐ மீன் அந்த இருக்கிற அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னென்ன ஆகுது, அது பேர் வந்து பார்த்தா ரெட் ஜெயின்ஸாக மாறும், லாஸ்ட்டாக நியூட்ரான் ஸ்டார்ஸாக மாறும். சரிங்களா. அது ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கும். ஒரு சன்னோட லைஃப் சைக்கிள் எழுதி வச்சுக்கோங்க. ரெகுலராக கேட்குற கொஸ்டின்ஸ் சன்னோட லைஃப் சைக்கிள் என்ன. சன்னுனா ஸ்டார், சன்னு கூட இல்லை, வேணா ஸ்டாரோட லைஃப் சைக்கிள்ஸ். சன்னுன்றது ஒரு ஸ்டார் தான், ஆனால் சன்னுன்றது ஸ்டாரில் ஒன்று தான். சரிங்களா. அப்போ ஸ்டாரோட லைஃப் சைக்கிள் என்ன, சின்னதாக தான் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் எப்படி போகும், ரெண்டு ஸ்டேஜாக பிரியும் ஒருக்கப்புறம். ஏன்னா அதோட சைஸை பொறுத்து பிரியும். சரிங்களா. சன்னுன்றது ரொம்ப சின்னது ஸ்டார்லேயும், அது வந்து எப்படி பிரியுது, அப்போ எப்படி இது பிரியுது, அப்போ அதில் தான் இந்த வேர்டு எல்லாமே வரும். நெபுலானா என்ன, சிஃபைட்ஸ்னா என்ன, பல்சஸ்லாம் என்ன, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டார்ஸோட ஆக்டிவேஷன்ஸ் எப்படி மாறுதுன்றது. சரிங்களா. இது ரெகுலராக கேட்குற கொஸ்டின்ஸு. இதுவும் பிவைக்கு தான். சரி, ரெகுலராக கேட்குற ஏரியா தான். இதை நீங்கள் ஒரு 2-3 தடவை படிச்சு வச்சிட்டிங்கனாலே கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா போட்டு வந்துடலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரியான ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்தாங்கனாலே மோஸ்ட் ஆல் தி அபோவாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நன்னாக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இந்த ரெண்டில் தான் ஒன்றில் இல்லை 2ல் இருக்க வாய்ப்பு அதிகம். சரிங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்த வரைக்கும் ஆல் தி அபோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நன்னாக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மி தான் சொன்னேன், வாய்ப்பு இருக்குது அதுக்கும். சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பலாஸ்டிக் மிசைல். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். க்ரூஸ் மிசைலுக்கும் பலாஸ்டிக் மிசைலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, யாருக்கெல்லாம் தெரியாது? பலாஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸ்க்கு டிஃப்ரென்சஸ். ஓகே. ஸோ பலாஸ்டிக் மிசைல்னால் கல் தூக்கி போடுறது. சரிங்களா. ஒருத்தர் மேலே எப்படி கல் போகும், மேலே தூக்கி போட்டோம்னா அப்படி மேலே போய் கிராவிட்டி தான், நம்ம தூக்கும்போது மேலே போகும். சரிங்களா. அப்படியே ரைஸ் ஆகிறது. ஸோ மேலே போயிட்டு கீழே வரும். சரிங்களா. அட்மாஸ்பியரை தாண்டி போயிடும். சரிங்களா. ஸோ மேலே போயிடும், கீழே விழுகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழுகும். ஏன்னா கிராவிட்டினால ஒர்க் பண்ணோம். அவ்வளோதான் பலாஸ்டிக் மிசைல். க்ரூஸ் மிசைல் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி. ஃப்ளைட் எப்படி ஓட்டுவோம், அப்படியே வளைச்சி ஓட்டுவோமா, அது கல் தூக்கி போகிற மாதிரி கிடையாது. அது அப்படி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிப்போம். தேவைக்கு அது மாதிரி ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம வளைக்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க, கேம் ஆடுற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ அதான் பலாஸ்டிக் மிசைல். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, சிம்பிளாக சொல்ல போனால். சரிங்களா. ஓகே, பலாஸ்டிக் மிசைல்னால் அக்னி 5 அந்த இவர் சொன்னதை இன்டெகிரேட்டட் கைடல் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரிங்களா. அது 1985ல் அப்துல் கலாம் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம், ஒரு மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமு. ஒரு அதில் 5 மிசைல்ஸ் இருக்குமே, 5மே பலாஸ்டிக் தான். சரிங்களா. க்ரூஸ் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 இருக்குது. என்னென்னு தெரியுமா? பிரம்மோஸ், இன்னொன்று நிர்பயா. சூப்பர். சரிங்களா. ஸோ அந்த பிரம்மோஸ் மிசைல் 2 தான் இருக்குது இந்தியாவில், வேறு இல்லவே இல்லை. சரிங்களா. ஸோ
அந்த 2 மிசைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் வந்து இவங்களோட பண்ணது. அதுதான் இப்போதைக்கு எஃபிஷியன்ட். நிர்பயா இன்னும் இதில் தான் இருக்குது, இன்னும் வந்து அந்த டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது நிர்பயா. சரிங்களா, பிரம்மோஸ் வந்து பல கண்ட்ரிக்கு நம்மளே வியாபாரம் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இவங்க இந்தோனேஷியாக்காரங்க வாங்கிட்டு போனாங்க, பிபின்ஸ் வாங்க, ரீசெண்டாக தாய்லாந்துக்காரங்களாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. சரிங்களா, அக்ரிமெண்ட் அவங்கள்ட்டையும் போட்டிருக்கோம். சரிங்களா, ஸோ பலாஸ்டிக் மிசைல் சார் இது என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஜெட் ப்ரொப்போல்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரொப்போல் பண்ணியிருக்காங்க. இது சப்சோனிக் ஸ்பீடு த்ரூ அவுட் தர் ஃப்ளைட்ஸு. சரி, இந்த இடத்துல கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கள்ளத்துக்கு போடுறீங்க, ரிட்டன் வரும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும், அது ஒன்று. சோனிக்லாம் தாண்டி ஹைப்பர்சோனிக்கெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கும். 34 மேக்கில் போகும். சார் 34 மேக்கில் எப்படி தான் நான் போக முடியும்னு கேட்டால் பலாஸ்டிக் போகும். பலாஸ்டிக் கிராவிட்டியில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ரிட்டன் போகும்போது ஸ்லோவாக தான் போகும், ரிட்டன் வரும்போது 34 மார்க். ஏன்னா கீழேயும் போய்கிட்டு இருக்கும், இதில் பூஸ்ட் வேறு பண்ணுவாங்க. சரிங்களா, கீழே போகும்போது கிராவிட்டி வேறு இருக்குது, இதில் பூஸ்ட் வேறு பண்ணாங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். 34 மேக்கெலாம் தாண்டி ஸ்பீடு போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா அதெல்லாம் வந்து ஃபிக்ஸே பண்ண முடியாது. பலாஸ்டிக்கோட மிசைல்ஸ்லாம் அன்பிரிடிக்டபிள். அதுதான் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் வெல்லம். ஏன்னா ப்ரிடிக்டே பண்ண முடியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கும். அட்மாஸ்பியரிக் மேலே போகிறதுனால டிடெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ரேடாரால டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ பலாஸ்டிக் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. ஸோ அந்த பலாஸ்டிக் வந்து ஜெட் ப்ரொப்போல்டு அண்ட் சப்சோனிக் ஸ்பீடு. சப்சோனிக் ஸ்பீடுன்றதே இப்போ கொஸ்டின். நான் சொன்னேன் ஹைப்பர்சோனிக்லாம் தாண்டி வேறு ஏதாவது சோனிக் இருக்குது. லைட் ஸ்பீட்லாம் போக முடியாது. லைட் ஸ்பீடில் இருக்கிற ஒரே ஒரு வெஹிக்கிள் இருக்குது. என்ன இருக்குது வேர்ல்டில், என்னென்ன இருக்குது லைட் ஸ்பீடில் இருக்க வெஹிக்கிள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? யாராவது லைட் ஸ்பீடில் இருக்குது? ஹைப்பர் லூப்பா? வேற ஏதாவது? இந்த அவெஞ்சர்ஸில் ஒரு பொண்ணு வருவாங்கல்ல, லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுவாங்கல்ல, அவங்க பேர் என்னது? அந்த அமெரிக்கன் உமனா பேர் என்னது தெரியுமா உங்களுக்கு? ஒண்டர் உமன்லாம் லைட் ஸ்பீடில் போக மாட்டாங்க. இன்னொருத்தவங்க கேப்டன் அமெரிக்கா மாதிரி ட்ரெஸ் கேப்டன் மார்வல். சரிங்களா, அவங்க தான் இந்த உலகத்தில் இப்போ வரைக்கும் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறது. இது வரைக்கும் டெக்னாலஜியே கிடையாது நம்மக்கிட்ட. சரிங்களா, அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் படத்தில் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. யாருமே லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறது கிடையாது. சரிங்களா, ஸோ ஹையஸ்ட் ஸ்பீடு அது ஒன்று தான். சரிங்களா, சரி ஓகே. ஸோ என்ன சொல்ல எதுக்காக சொல்ல வந்தேன்னா அப்படி ஒரு வெஹிக்கிளே கிடையாது நம்மக்கிட்ட. ஸோ அதனால் ரொம்ப கிளியராக இருங்க. ஸோ சப்சோனிக்கும் சூப்பர் சோனிக்ன்றது சவுண்டோட ஸ்பீடு. ஸோ அதையே நம்ம பீட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி கிடையாது. சரிங்களா, அதுவே இன்னுமே இதில் தான் இருக்குது. ஸோ க்ரூஸ் மிசைல்ஸ்னால் என்னன்னு தெரியும்? வெல் க்ரூஸ் மிசைல்ஸ் ஆர் ராக்கெட் பவர்டு ஒன்லி இந்த இனிஷியல் பேஸ் ஆஃப் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். மாற்றி கொடுத்துருக்காங்க, ஒன்லின்னு வேறு கொடுத்துருக்காங்க, இனிஷியல் பேஸ் ஆஃப் லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ராக்கெட் பவர்டு. எந்த ஒரு மிசைலுமே இனிஷியல் பேஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பவர் கொடுப்பாங்களா என்ன? அப்படி இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரிங்களா, அதுவும் ஒரு மிசைல் க்ரூஸ்லாம் பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது. ஒரு நேமே க்ரூஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சொஃபஸ்டிகேட்டான நேமுக்கு வந்து எப்படி ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இக்னிஷன்ஸ் கொடுப்போம், நாங்கள் வந்து ஃபைனலாலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா நம்புற மாதிரி இருக்கா? இல்லை. சரிங்களா, ஸோ அப்படின்னாலே அது எக்ஸ்ட்ரீம் வேர்டு. தெரியாத பட்சத்துக்கு அந்த கொஸ்டினை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அக்னி 5 இருக்கிறதுல இன்டர் கான்டினென்ட் மிசைல்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போலாம் ஹைல் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அக்னி 5லாம் 5000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இஸ் இன் ஏ மீடியம் ரேஞ்ச் சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல்னு சொல்கிறாங்க. அக்னி 5 நான் சொல்லிட்டேன், ஐஜிஎம்டிபியில் இருக்கிற இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லா மிசைலுமே பலாஸ்டிக் மிசைல் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அக்னி 5ம் பலாஸ்டிக் மிசைல் தான். அக்னி தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா, அக்னியில் இருக்க எல்லாமே பலாஸ்டிக் மிசைல் தான். சரிங்களா, ஸோ இன் மீடியம் ரேஞ்சு கிடையாது, அது ஒரு இன்டர் கான்டினென்ட். சரிங்களா, மீடியம் ரேஞ்சுனா அவரோட அது மிசைலை பொறுத்து மாறும். ஸோ மீடியம் ரேஞ்ச் கிடையாது, இது வந்து ஹை ரேஞ்ச். சரிங்களா, ஸோ இது வந்து அக்னி 5 தான் இருக்கிறதுலே நமக்கு பெரிய இந்தியாவிலே இருக்கிற 2 பெரிய மிசைல். ஒன்று அக்னி 5, இன்னொன்று பிரம்மோஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதுல. சரிங்களா, ஸோ அக்னி 5 வந்து சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைலே கிடையாது, அது ஒரு பலாஸ்டிக் மிசைலு. சூப்பர் சோனிக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் இருக்கும், வரும்போதெல்லாம் ஹைப்பர் சோனிக்கை தாண்டி போய்கிட்டு இருக்கும். ஏன்னா அது ஒரு பலாஸ்டிக் மிசைல், தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒயில் பிரம்மோஸ் இஸ் அ சாலிட் ஃபியூவல் இன்டர் கான்டினென்டல் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படி. சரிங்களா, ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோஸோட 350 கிலோமீட்டர். சரிங்களா, இதோட ரேஞ்ச் 5000 கிலோமீட்டர். ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. சாலிட் ஃபியூவல் இதுதான். அக்னி 5 எல்லாமே சாலிட் ஃபியூல், அக்னியில் இருக்க எல்லாமே சாலிட் ஃபியூல். சரிங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்ட் பேசிக்கான கான்செப்ட் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்குறாங்க மிசைல்ஸை பற்றி, அவ்வளோதான். அண்ட் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒன்லின்னு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி இந்த இனிஷியல் பேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமன் சென்ஸில் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லைன்னு காமன் சென்ஸ்லேயும் உங்களால் போட்டுக்க தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் ஏசியை நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். பி டியா அப்படின்றது தான் உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். சரிங்களா, ஓகே
50% தான் சான்ஸ் இருக்குது இந்த கொஸ்டினை ரைட் ஆகிறதுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எலிமினேட் பண்ணணும் காமன் சென்ஸில். சரிங்களா? காமன் சென்ஸ் எப்படி வரும்? காமன் சென்ஸ் எப்படி வரும் எல்லாருக்கும்? படிக்கிறவங்களுக்கு வந்துருமா காமன் சென்ஸு? எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் வராது. காமன் சென்ஸ் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு தான் வரும். சரிங்களா? பதில் படிக்கிறவங்களுக்கு மட்டும் வராது. ஒரு படிக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி கொஸ்டின் கேட்காங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கொஸ்டின் கேட்கணும், ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் அந்த கொஸ்டின் கேட்கும்போது தான் காமன் சென்ஸ் க்ரியேட் ஆகும். ஓ இவ்வளோதான் கான்செப்ட், இவ்வளோதானா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரிங்களா? காமன் சென்ஸ்ன்றது உங்களோட அனாலிட்டிக்கல் மைண்டுன்றது ஒன்றும் கிடையாது. கொஸ்டினபிள் எபிலிட்டி. ஒரு விஷயத்தை படிக்கும்போதே தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. அண்ட் அதுதான் காமன் சென்ஸ் அப்படி க்ரியேட் ஆக வைக்கும். அதை வந்து இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணி உங்களுக்கால அதையும் கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? சும்மா அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தீங்க, காமன் சென்ஸாக நீங்கள் யோசிக்கல அப்படின்னா அங்கே போய் உங்களால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ காமன் சென்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினிங் எபிலிட்டி. உங்கள் மைண்டில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரணும். ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறீங்கன்னா ஏன் படிக்கிறீங்க கொஸ்டின்ஸ் வரணும். சரிங்களா? ஓகே. ஆனால் அதோட டெப்த் இருக்குது. ரொம்ப கொஸ்டின் பண்ணிங்கன்னா சயின்டிஸ்ட் ஆகிடுவீங்க. சரிங்களா? நம்ம வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணால் போதும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு க்ரீன் ஹைட்ரஜன் கன்சிடர் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸு. இதே வருஷத்தில் 60th கொஸ்டினில் க்ரீன் ஹைட்ரஜன் திருப்பி கேட்டிருக்காங்க. இங்கே தான் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ 99th கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 99th கொஸ்டினும் 60th கொஸ்டினும் ஒரே கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே. க்ரீன் ஹைட்ரஜனா இட் கேன் பி யூஸ் டைரக்ட்லி அஸ் எ ஃபியூல் ஃபார் இன்டர்னல் கம்பஸ்டன். ஓகே. டேரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க க்ரீன் ஹைட்ரஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, அது ஒரு ஃபியூல் தான், பட் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியுமான்றது டவுட்டு தான். ரெண்டாவது பார்க்கலாம், இட் கேன் பி பிளெண்டட் வித் நேச்சுரல் கேஸ் அண்ட் யூஸ் எஸ் அ ஃபியூல் ஃபார் ஹீட் ஆர் பவர் ஜென்ரேஷன். பிளெண்ட் பண்ணலான்றாங்க. அதுவும் ஹைட்ரஜன்றது ஒரு கேஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸும் ஒரு கேஸ் தான். ரெண்டையும் வந்து பிளெண்ட் பண்ணலான்றாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். இட் கேன் பி யூஸ்ட் இன் த ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ் டு ரன் வெஹிக்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ் ஹைட்ரஜன் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் எக்ஸாக்டாக. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த்ரீயும் ஆப்ஷன்ஸில் இருக்கிறதுனால 50-50% சான்சஸ் இருக்குன்றாங்க அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டைரக்ட்லி யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்றது டவுட்டு தான். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ன்றது 50-50% தான் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. என்னது ஆக்சுவலாக என்ன ஆன்சர் இந்த கொஸ்டின்ஸ்க்கு நெட்டில் பாருங்கள். ஆல் த்ரீயா? ஓகே. ஸோ நீங்கள் கேன்பின்றதுனால நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். நானாக இருந்தால் கேன்பின் தான் போடுவேன். ஏன்னா அகைன் நான் என்ன கொஸ்டின் ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேன் பி யூஸ்டு டைரக்ட்லி அப்படின்னா டெக்னாலஜி வந்து கேன் பி இனிமேல் கூட க்ரியேட் பண்ணலாம்ல. ஸோ டேரெக்ட்லியாக அது ஒரு ஃபியூவல், அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னாலஜி இல்லாமல் இருக்க முடியுமா? என்ன யார்ட்டையாவது இருக்கலாம்ல, யாராவது ஒருத்தவங்க வேர்ல்டில் வச்சுருக்கலாம்ல. அது ஒரு டெக்னாலஜி தானே. சம்திங் ஃபியூவலை பர்ன் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. ஒரு கம்பஸ்டன் இன்ஜின் க்ரியேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அது க்ரியேட் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. அப்படின்னு நினச்சி நான் வந்து ஆல் த்ரீன்னு போட்டிருப்பேன். பட் ஆன்சர்ஸ் வந்து ஆல் த்ரீ தானா கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 50-50% சான்சஸ் ரொம்ப அதிகம். 1, 2, 3 போடணும், இல்லைனா நீங்கள் 2, 3 போடணும். சரிங்களா? இனிமேல் இந்த மாதிரி பேர் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஏன்னா யூபிஎஸ்சியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிட்டாங்க, எதுக்கு இப்படி கொஸ்டின் கேட்குறீங்கன்னு. ஸோ இனிமேல் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா ரொம்ப மைனராக தான் கேட்பாங்க. ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. இந்த வருஷம் ஒரு 30 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின். சரிங்களா? க்ரீன் ஹைட்ரஜன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி, எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் டெம்பரேச்சர் தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம்? க்ரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். ஆல் தி அபவ் தான். யோசிச்சு பாருங்களேன். க்ரீன் ஹைட்ரஜனை வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஜென்ரேட்டர் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணால் அப்போ எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம்ல. எங்கே யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? அவ்வளோதான் முடிஞ்சு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு. புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எப்படி அட்ரஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிளே எ சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் டீகார்பனைசிங் ஹவு மெனி ஆஃப் த அபவ் இண்டஸ்ட்ரி. கொஸ்டின் தேவையில்லை, எங்கேயும் முடிஞ்சு. யூஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஏன் கேட்டாங்கன்னு எனக்கும் தெரில. சரிங்களா? இதெல்லாம் வந்து போனஸ் கொஸ்டின். போனஸ் கொஸ்டின்லாம் நம்ம மார்க் வாங்கிடணும், மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்லி மிஸ்டேக் நான் சொல்கிறேன். அடுத்த கிளாஸஸில் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்கிறேன் அட்டன் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த சாயில் இன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இன் ரிச் இன் நியூட்ரியன்ஸ், இது ரெகுலராக கேட்குற கொஸ்டின். சாயில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சாயில்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் சாயில்ஸ், அண்ட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் சாயில்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் ரெகுலர் கொஸ்டின் யூபிஎஸ்சி கொஸ்டின். ஜாகிரபியில் ஒன்று இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் கேட்பான், இல்லை மேப் கொஸ்டின் கேட்பான். 2 தான்
பேசிக் கொஸ்டின் ஈஸியாக போட்டுருவாங்க. டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் படிக்கும்போது ரெயின் ஃபாரஸ்ட் டிராபிக்கல் ரீஜன், ஸோ நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கும் அப்படின்னு படிப்போம். ஆனால் ரியாலிட்டி அங்கே வந்து நியூட்ரிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், லீச்சிங் ரொம்ப அதிகமாக நடக்கும். சரிங்களா, ஏன்னா மழை அதிகமாக பெய்யும், அதுவும் நிழலே இருக்காது. சரிங்களா, மீன் வெயிலே அடிக்காது கீழே. ஸோ வெயிலும் அடிக்கலை அப்படின்னா ரொம்ப லீச்சிங் ஆகுதுன்னா எப்படி வந்து சாயில் ப்ரொடக்டிவாக இருக்கும். சரிங்களா, அதுக்காக தான் அங்கே வந்து ஜூமிங் கல்டிவேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, ஜூம் கல்டிவேஷன்ஸ், பெடு கல்டிவேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்கன்றது, ட்ரைபல்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம் ரெயின் ஃபாரஸ்ட்டில். சரிங்களா, ஸோ அதனால் அங்கே சாயில்ஸ் வந்து எப்போயுமே வந்து ரொம்ப புவராக தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. நிறையா ஏரியாவில் யூபிஎஸ்சி ரிப்பீட்டட் பண்ணுது இந்த கொஸ்டின்ஸை வந்து. சரிங்களா, ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக அவங்களுக்கு கேட்ட ஒரு 35 டெஸ்ட் சீரிஸ் 30 டெஸ்ட்லனாலும் இந்த கொஸ்டின்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாத கொஸ்டின்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரானது. அதை நீங்கள் எலிமினேட் பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸ் இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸு. சரிங்களா, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நன்னுன்னு வந்தால் தப்பு, எல்லாமே தப்பு, அவ்வளோதான். நன்னுன்றது அதுவும் என்விரான்மெண்ட்லேயும் சயின்ஸ்லேயும் நன்னுலாம் நம்மளால் சொல்லவே முடியாது. சரிங்களா, ஸோ ஓகே. கோல் பேஸ்டு தேர்மல் பவர் பிளான்ஸ் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ நன் ஆஃப் தம் யூசஸ் சி வாட்டர்னு சொல்கிறாங்க. கோல் பேஸ்டு தெர்மோ பவர் பிளான்ட். ஸோ தெர்மோ பவர் பிளான்ட்டில் வந்து நம்ம வந்து சி வாட்டரை யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே யூஸ் பண்ண முடியாதுலாம் சொல்ல முடியாது. சரிங்களா, டெக்னாலஜி எனக்கு தெரியாது, கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். சரிங்களா, ஸோ நன் ஆஃப் தம் இஸ் செட்டப் இன் வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு டிஸ்ட்ரிக்ட். அப்படியே சொல்ல முடியாது, முன்னாடியே வச்சுருந்துருக்கலாம், வாட்டர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம். எதை வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நிறையா டிஸ்ட்ரிக்ட் இப்போ எல்லா ஏரியாவுமே மேக்ஸிமம் வாட்டர் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்குது வேர்ல்டு லெவலில். சரிங்களா, ஸோ அதுவுமே சொல்ல முடியாது. நன் ஆஃப் தம் இஸ் ப்ரைவேட்லி ஓன்டு, இதுவுமே வந்து டவுட்டபிள் தான். சரிங்களா, நன்னுன்ற வேர்டுக்கு வந்து வேண்டாம், நமக்கு எடுத்துக்கவே தேவையில்லை. அண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியான்றதுனால கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். சரி, இந்தியாவில் மட்டும் இருக்குமோ அப்படின்ட்டு. பட் நன்னுன்ற இடத்துல நம்ம யோசிக்கலாம். பட் கெஸ்ஸு தான், நன்னாக இருக்க சான்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கெஸ் பண்ணி இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் காமன் சென்ஸில் அட்ரஸ் பண்ணிங்க, எனக்கு கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியாதுன்னா ஆன்சர் வந்து நம்ம நன்னு தான் போடணும். சரிங்களா, ஓகே. ஸோ ட்ரிக் வந்து ஆப்போசிட் டு சம்மு, அது வந்து நன்னுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2021 இதே மாதிரியே கொஸ்டின் நம்பர் 73 கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ 2021 இதே மாதிரியே கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட், இதே பேட்டர்ன் அப்படியே அவங்க பார்த்துருக்காங்க, எடுப்போம்ல அந்த கொஸ்டின் எடுத்துட்டாங்க அதே மாடலில். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ் பீட்டா. சரிங்களா, பீட்டான்றது என்னது, ஒரு வேர்டு, ஒரு நியூமெரிக் வேல்யூ, அவ்வளோதான். ஒரு வேர்டுன்றது அந்த வேர்டை பீட்டான்றதே ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ நியூமெரிக் தான் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கவுண்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா டீன்றது ஆன்சர்ஸை நீங்கள் போடலாம். ஸோ அகைன் இது கெஸ்ஸு தான். சரிங்களா, அங்கே போய் இதெல்லாம் கெஸ்ஸு தான், ரிஸ்க்கு தான் இந்த கொஸ்டினை அட்ரஸ் பண்ணுறது. சரிங்களா, பீட்டான்றது நாளாக அட்டன் பண்ணல அந்த கொஸ்டினை யூபிஎஸ்சியில். சரிங்களா, பட் ஆனால் பீட்டான்றது ஒரு நியூமெரிக் வேல்யூ, அந்த ஆன்சர்ஸ் வந்து டி இதுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு நியூமெரிக் வேல்யூ, பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா, இதெல்லாம் வந்து ஒரு நியூமெரிக் வேல்யூ அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணலாம். பட் ரிஸ்க்கு தான் அந்த கொஸ்டின். கெஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன க்ளூ கொடுத்தேன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 74. சரிங்களா, ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி இனிஷியேட்டட் பை த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதெல்லாம் கிடையாது. சரிங்களா, ஒரிஜினலி அப்படின்னாலே யூபிஎஸ்சி தப்பாக தான் கொடுக்கும். சரிங்களா, ஒரிஜினலினாலே எங்கேயா போய்ப்பாங்க. ஏன்னா ஒரிஜினலி இனிஷியேட்டட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு. சார் நிறைய இடத்துல வந்து ஒரிஜினலி இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. சரிங்களா, அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சொல்லிச்சுன்னா பங்களாதேஷ் கான்செப்ட். ஆக்சுவலாக செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க வேர்ல்ட்லேயும். சரிங்களா, சரி ஓகே. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஒரிஜினலின்ற வேர்டு வந்தாலே யோசிச்சு போடுங்க, கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் அ குரூப் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அ லோன் தட் அன் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் டேக்ஸ். ஆமாம், அதுதான் கான்செப்ட்டு. யாராவது ஒருத்தவங்க ஆள்னு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம யோசிக்கக்கூடாது, எல்லா மெம்பருமே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் தானே, அதானே செல்ஃப் ஹெல்ப் குரூப். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கான்செப்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அண்ட் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் சப்போர்ட்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஏதாவது டவுட் இருக்கா? அதில் டவுட் இல்லைல்ல, பேங்க் சப்போர்ட் பண்ணுவாங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில். எங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் ஆர்ஆர்பி ரூரல் ஏரியா டெவலப்மெண்ட் தான் கிரியேட் பண்ணதே ஆகும். ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் எல்லா ஏரியாலையும் இருக்குது. சரிங்களா, ரூரல் ஏரியாலையும் இருக்குது, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அண்ட் இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஆள் பார்த்து பயப்படக்கூடாது. இந்த கொஸ்டின்ஸோட காமன் சென்ஸை யோசிச்சு பாருங்கள். எல்லா மெம்பருமே அதுக்கு தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க, எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சரிங்களா, செல்ஃப் ஹெல்ப் குரூப் செல்ஃப் ஹெல்ப், நம்ம சொந்தமாக நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிறோம். தமிழில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கனாலே அதுக்கான ஆன்சர்ஸை போட்டுடலாம். சரியா, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 79th கொஸ்டின். ஓகே, நகோயா புரோட்டோகால் நான் சொன்னேன், சிபிடி, UNFCCC, UNCCD, அந்த 4 ஆர்கனைசேஷன்
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், மில்லியம் டெவலப்மெண்ட் கோல்ஸு, பிரிட்லாண்ட் ரிப்போர்ட்டு, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ், அது வேறு டிஃப்ரென்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா IMF வேர்ல்ட் பேங்க் கிரியேட் பண்ணுது. ஸோ அது வேறு. ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. இது ஏரியா ரெகுலராக கேட்குற கொஸ்டின்ஸ், சரிங்களா. நகோயா ப்ரோட்டோகால்னா என்ன, சரிங்களா. கோலாலம்பூர் ப்ரோட்டோகால் என்ன. சிபிடி ரொம்ப ரொம்ப ஈஸி. சிபிடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த UNCBD கன்வென்ஷனாக பயோடைவர்சிட்டின்னு இருக்கும். அது மொத்தமே ஒரு 4 தான் இருக்கும். அழகாக மனப்பாடம் பண்ணிட்டுங்க. IABS அக்சஸ் டு பெனிஃபிட் ஷேரிங், நகோயா ப்ரோட்டோகால். நான் எப்படி படிச்சிருப்பேன்னா, நகோயானா என்னது, பாம்பு, சரிங்களா. நாகம்னா பாம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை கொத்து, சின்ன குழந்தைய தான் கொத்து, பெரிய ஆளுக்கு தான் அடிச்சிடுவாங்க திருப்பி. அதனால் சின்ன குழந்தைய கொத்தி சொல்லுவாங்க. சின்ன குழந்தை என்னங்க படிக்கும், ABCD தான் படிக்கும். அப்போ அக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் தான் நகோயா ப்ரோட்டோகாலோட மோட்டோ. அவ்வளோதான், இங்கேயே இருக்கும் பாருங்களேன். பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி இம்பார்ட்டன் அதெல்லாம் இல்லை. அக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங், ABS. இந்த வேர்டை எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கீ வேர்டே. நகோயா ப்ரோட்டோகால்னாலே அக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் ஆஃப் பயோடைவர்சிட்டி கான்செப்ட், சரிங்களா. ஸோ அதை அக்சஸ் பண்ணுறோம். அதான் நகோயா ப்ரோட்டோகால். இதை நீங்கள் படிச்சிருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கேட்குறாங்க. நகோயா ப்ரோட்டோகால், கோலாலம்பூர் ப்ரோட்டோகால், CBDயோட கடைசி எல்லாம் என்ன வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக என்னது ஐஜிக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்க 2020க்கு அப்புறம், படிச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு அக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங்னா என்ன பண்ணுவாங்க, பெனிஃபிட்டை ஷேர் பண்ணணும். எப்படி பெனிஃபிட் ஷேர் பண்ண முடியும், காசு பிடிங்கி தான் கொடுக்க முடியும். அப்போ அதை தான் கொடுத்துருக்காங்க. பயோடைவர்சிட்டி மெனி ஹேவ் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் டிட்டர்மைன் தி அக்சஸ் தி பெனிஃபிட் ஷேரிங் இன்க்ளூடிங் தி பவர் டு லிவி கலெக்ஷன் ஃபீஸ் அண்ட் அக்சஸ் தி பெனிஃபிட் ரிசோர்சஸ் வித்தின் இட்ஸ் ஜூரிடிக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது காசு வாங்குறாங்க, ஃபீஸ் வாங்கி தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதுதான் அக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங். பெனிஃபிட் அதுனா இந்த கான்செப்ட்ஸ் டீட்டெயிலாக நீங்கள் என்வரான்மெண்ட் சார்ட்ட கேட்டுக்கோங்க. எனக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போகிறேன். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரிப்பீட்டட் ஏரியா, UNCBDலாம் படிச்சுக்கோங்க. நான் சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் வேறு இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் டைம் இருந்தால் மற்றதெல்லாம் படிங்க, சரிங்களா. மற்றதெல்லாம் படிச்சுட்டு டைம் இருக்கும்போது இதை படிக்காதீங்க, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா, அந்த பேர்லாம் யாருன்னு தெரியாது நமக்கு, சரிங்களா. ஆனால் 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹிஸ்ட்ரியில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த 4 ஏரியாவில், எது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது 4ல். ஏன் அப்படின்னா பாருங்கள், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரெஸ் இன் கலோனியல் இந்தியா. இவங்க தான் வந்து இங்கிலீஷ் ப்ரெஸ்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண. இங்கிலீஷ் ப்ரெஸ்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா இந்த பேரில் ஏதாவது ஒன்றாவது நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா. ஆடம் ஸ்மித் இருக்காங்க, சரிங்களா. வில்லியம் பெண்டிக் இருக்காரு, சரிங்களா. ஆடம் ஸ்மித் தான் அந்த ப்ரெஸ்ஸை லிபரேட்டர் ஆஃப் ப்ரெஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அவர் பேரே கொடுக்கல, அவர் தான் பெரிய முக்கியமான ஆள். சரி விடுங்க, அவரை விட்டிங்கன்னா கூட இவர் இருக்காரு, ரிப்பன் இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த லா கொண்டு வந்தார், அவர் பேரே கொடுக்கல. அப்புறம் என்ன இங்கிலீஷ் ப்ரெஸ் காலனியில் இந்தியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு யாரை கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. ஸோ டவுட் வருது நமக்கு. அப்புறம் எஸ்டாப்ளிஷ் தான் சர்ச்சஸ், அது முக்கியமாக சர்ச்சஸ் அது பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை பற்றிலாம் நமக்கு வந்து படிப்போம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப டவுட் தானே. ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் போயிருக்க மாட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ் இன் கலோனியல் இந்தியா எவ்வளோ பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே டவுட்டட் தான், இதெல்லாம் டவுட் பண்ணது தான், சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப டவுட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எல்லா ஹிஸ்ட்ரி புக்லேயும் ஃபஸ்ட்டு பேஜில் இவங்களெல்லாம் கொடுத்து தான் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சொல்லிட்டு இவங்க பேர்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரியாவை எவர் கண்டுபிடிச்சார், மார்ட்டின் வீலர் வந்து இதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேரையும் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு. ஸோ இது கெஸ் தான், அகைன் வந்து 100% ஷுவர் கிடையாது. பட் ஆனால் நான் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் தான் போட்டு வந்தேன் எக்ஸாமில். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. எது அந்த ஏரியா அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்குது, அப்படி பார்க்கணும் நம்ம கொஸ்டினை, சரிங்களா. ஸோ ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் முதல் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை போட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா. மோஸ்ட்டாக வந்து யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராங் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதெல்லாம் வேண்டாம், இந்த கொஸ்டின்ஸ் வேணாம், சரிங்களா. 600 into 400 நீங்கள் யோசிக்கலாம். 3:2 டிவைட் பண்ணால் வருது 600 400 அப்படி கிடையாது. 3:2 வைக்கணும். ஆனால் என்னென்ன சைஸ்லலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ளாக் கோடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைஸில் தான் வைக்கணும், அதாவது இத்தனை சென்டிமீட்டர்னா சின்ன சைஸ்னால் இவ்வளோ தான் இருக்கணும். நீ வாட்டில் உங்கள் இஷ்டத்துக்குலாம் சைஸ் மென்ஷன் பண்ணக்கூடாது, சரிங்களா. இஷ்டத்துக்கு சின்னதாக வைப்பேன், நடுவில் வைப்பேன், என்ன உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு வைக்கக்கூடாது. அதாவது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் கோட்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உனக்கு சின்ன சைஸ் மினி சைஸ் வேணுன்னா நான் ஒரு சைஸ் சொல்லியிருக்கேன், அந்த சைஸில் தான் நீ மேட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ உன்னோட இஷ்டத்துக்கு வந்து சைஸ் பண்ணி போடக்கூடாது. ஸோ அந்த சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் 600 400 இதுக்கவே இருக்காது, சரிங்களா. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் ஸ்டில் டவுட்டபுள் கொஸ்டின் தான், இதெல்லாம் அட்டன் பண்ணக்கூடாது தான், சரிங்களா. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனிட் பேஸ்டு வந்தாலே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ப முடியாது நம்மளால், சரிங்களா. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. அவங்க கெஸ் பண்ணுறாங்க அப்படி. பட் ஆனால் அந்த யூனிட் இருக்குன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா. ஒரு கொஸ்டின்ஸில் யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா மோஸ்ட்டாக யூனிட்டில் தப்பு வைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை கான்சியஸாக நீங்கள் அட்டன் பண்ணணும்னு அர்த்தம். அந்த இடத்துல உங்கள் ஃபோக்கஸ் அங்கே இருக்கணும், சரிங்களா. அப்புறம் கான்சியஸ் டே ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
டிராஃப்டிங் கமிட்டி வந்து 26 நவம்பர் 1949 கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 இடத்துல வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 இடத்துல வந்து ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது மோஸ்ட்டாக தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்பயுமே ஒன்று தப்பாக இருக்கும். ஜூம் பண்ணுமா? சரிங்களா? கான்ஸ்டியூஷன் டே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறது 26 நவம்பர் எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் டிராஃப்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட் 1947 தான் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் எப்பயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப இவங்களோட அதாவது அந்த கெஸ் என்ன மாதிரி கெஸ் இந்த இடத்துல அப்படின்னா, இவங்க பண்ணுற கெஸ் என்னன்னா, ஃபஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் ஒன்று கரெக்டு ஒன்று தப்புன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரியாத கொஸ்டினுக்கு 50% நீங்கள் போடணும் அப்படி வேண்டிய உங்களுக்கு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நீங்கள் தெரிஞ்ச ஆன்சரே போடுங்க. சரிங்களா? தெரியாத கொஸ்டினுக்கு நான் 50% தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சார் நான் ஏதோ ஒரு லாஜிக்கில் நான் ஆன்சர் அட்டன் பண்ணி ஆகணுமே இந்த கொஸ்டினை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த லாஜிக்கில் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன். இந்த கொஸ்டினில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்களேன். யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னென்னா ட்ரேட் அண்ட் டெக்னாலஜிக்கல் கவுன்சில்னு 2 பேர் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் அண்ட் டெக்னாலஜிக்கல் கவுன்சில். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுங்களேன், ரொம்ப வேகாக இருக்கும். கிளைம் தட் த்ரூ திஸ் தே ஆர் ட்ரைங் டு பிரிங் டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபிசிக்கல் ப்ரொடக்டிவிட்டி அண்டர் தர் கண்ட்ரோல். ஸோ அதாவது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே அண்டர் த கண்ட்ரோல், அதாவது ட்ரைங் டு பிரிங் டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸும் ஃபிசிக்கல் ப்ரொடக்டிவிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் கன்வர்டேஷன்ஸ் இந்த கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு பேக்ட் ட்ரேட்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க, டெக்னாலஜி ஷேர் பண்ணுவாங்க, அவ்வளோதானே இருக்குன்னு சொல்லி கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்ற ஆங்கிளில் யாரும் மோட்டோ செட் பண்ண மாட்டாங்க. அது நம்மளாக இன்டர்பிரேட் பண்ணுவோம், அதுக்காக தான் அவங்க கொண்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு. அது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எலிமினேட் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக போடலாம். சரிங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது தப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த கண்ட்ரிஸ் ஆஃப் த யூஎன் have adopted the first ever compact for the international migrations for the global compact for safe and orderly and regular migrations. All the countries அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க have adopted. ஓகே, ஃபர்ஸ்ட் எவர் இது வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை யோசிக்க வேண்டியதுதான். அண்ட் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கமிட்டிஸ் ஸ்டேட்டட் இன் ஜிசிஎம் ஆர் பைண்டிங் ஆன் யூஎன். பைண்டிங்னு கொடுத்தா மோஸ்ட்டாக தப்பாக இருக்குது யூபிஎஸ்சி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக. அண்ட் பைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவே இன்னும் அடாப்ட் பண்ணல. நமக்கு நான் அவருக்கு தெரியுமா உங்களுக்கு? சரிங்களா? அதனால் பைண்டிங்ன்றது மைக்ரேஷன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அது எப்படி மைக்ரேஷன் வந்து எப்பயுமே அக்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து சொல்ல முடியும் இன்னொரு கண்ட்ரிக்கு? யோசிச்சு பாருங்க. சரிங்களா? ஸோ சில விஷயங்களில் சொல்லலாம், சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு மைக்ரேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் அவன் நாட்டுக்கு சோறு போகிறதுக்கே அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன்ஸ்லாம் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டால் அவன் எப்படி ஏற்றுப்பான் பாவம். சரிங்களா? ஸோ அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது. அண்ட் பைண்டிங்ன்றது மோஸ்ட்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். பைண்டிங்கிற வேர்டை வந்து கொஞ்சம் நல்லாவே பாருங்கள். மோஸ்ட்டாகவே தப்பாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து மைக்ரேஷன்ஸை பற்றி பைண்டிங்காக இருக்குமா, மைக்ரேஷனையும் பைண்டிங் யோசிச்சிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரிங்களா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிஎம் அட்ரஸஸ் த இன்டர்னல் மைக்ரேஷன். அதெல்லாம் ஒரு கண்ட்ரியோட இன்டர்னல் மைக்ரேஷன்ஸை வந்து அந்த கண்ட்ரி தான் நிர்ணயிக்கும். சரிங்களா? அங்கே போயிட்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து நிர்ணயிக்கும்போது அவங்களோட சாவரனில் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆகிடும். சரிங்களா? இப்போ ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் 2017க்கு முன்னாடி, சரிங்களா, 2017 தானே மாற்றினது, 370 ரிமூவ் பண்ணது 19. சரி, ஓகே, சரிங்களா. ஸோ 2019க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே போய் அங்கே போயிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது ஜம்மு காஷ்மீரில். அந்த பாலிசியை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஏதாவது சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம்ல. ஸோ இன்டர்னல் மைக்ரேஷன்ஸில் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆக முடியாது. ஆனால் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியில் மைக்ரேஷன் ஆகுறீங்கன்னா அதில் வந்து இன்வால்வ் ஆக முடியும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எலிமினேட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன் அண்ட் நன்னு இதான் ஒன்றா தான் இருக்கும், நன்னு ஆன்சர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லா கண்ட்ரியும் வர்றதுன்றது இது 2 தான், 50%க்குள்ளே தான் நம்ம இந்த கொஸ்டினை கொண்டு வர முடியும் நம்மளால். சரிங்களா? ஒன்று இருக்கணும், இல்லை 3வது இருக்கணும். சரி, 1வது ஸ்டேட்மெண்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது 100% கரெக்டாக. ஸோ 1 சூஸ் பண்ணோம், இல்லை நன்னு சூஸ் பண்ணணும் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கண்ட்ரீஸ்னு இருக்குது. பட் ஆல் கண்ட்ரிஸாக இருக்கலாம், யூஎனோட தான் கொடுத்துருக்காங்க. 194 கண்ட்ரிஸாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அண்ட் இன்னொன்று இந்தியாவே வந்து மைக்ரேஷனில் சைன் பண்ணலைன்றதை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆல் கண்ட்ரிஸ்னால் அப்படின்னு கொஞ்சம் டவுட் வரலாம். ஆல் கண்ட்ரிஸ் எப்படி இந்தியாவே ஏதோ ஒரு மைக்ரேஷன் பேக்கில் சைன் பண்ணாமல் இருக்கும், அப்போ வருமா வராதா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். யோசிச்சிங்கன்னா நன்னு போடலாம்.
இல்லை எனக்கு வந்து இது ஒரு நார்மலான ஒரு பேக்டாக இருந்தால் என்ன பண்ணுறது, இந்தியா கூட சைன் பண்ணியிருக்கலாம், இது ஒன்றும் பைண்டிங் இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒன்றுன்னு போடலாம். ஸோ அகைன் 50% தான் அந்த கொஸ்டினோட சான்சஸ். சரிங்களா? அப்புறம் 91 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கார்ட்ஸ் ரூல்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் ஸ்டேட் எப்போயுமே யூபிஎஸ் வைக்கிற பெரிய ட்விஸ்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், கவர்னர், பிரசிடென்ட்டு, சரிங்களா, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இவ்வளோ தான் ட்விஸ்ட் வைப்பாங்க நம்ம ஆளுங்க. ரொம்பலாம் போக மாட்டாங்க ட்விஸ்ட்டு அங்கே தான் இருக்கும். சரிங்களா? ஹோம் கார்ட்ஸ் ரெண்டாவது பாருங்களேன், சூப்பராக இருக்கும். The role of the home guard is to serve as an auxiliary force to the police in the maintenance of internal security ன்னு சொல்கிறாங்க. போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான், இன்டர்னல் செக்யூரிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கா, ஹோம் கார்ட்ஸ் இருக்குன்றாங்க. போலீஸே யார் கண்ட்ரோலில் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர போகிறாங்க ஹோம் கார்ட்ஸ்ன்றவங்க, அப்படி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கான்ட்ரோவாக இருக்குது. சரிங்களா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டு ப்ரிவென்ட் த இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் ஆன் இன்டர்நேஷனல் பார்டர் கோஸ்டல் ஏரியாஸ் த பார்டர் விங் ஹோம் கார்ட்ஸ் பட்டாலியன்ஸ் ஹேவ் பின் ரைஸ்ட் இன் சம் ஸ்டேட்ஸ். அகெயின் சம் ஸ்டேட்ஸு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ சம் ஸ்டேட்ஸ் வந்ததுனால இது நீ துணிஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 2, 2, 3 கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கேயும் ஸ்டேட்டை பற்றி பேசுகிறாங்க, இங்கேயும் ஸ்டேட்டை பற்றி, இங்கே மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போயுமே சென்ட்ரல் ஸ்டேட்டில் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்கன்றது உங்கள் மைண்டில் வரணும் டக்குன்னு கொஸ்டினை பார்த்தோன்னே. அப்போது இங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா கீழே ரெண்டுமே ஸ்டேட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, மேலே மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா அதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி நமக்கு டவுட் வரணும். டவுட் வந்துட்டு அண்டு உங்களோட பர்சனல் ரிஸ்கில் நீங்கள் எதனால் போடலாம் ஆன்சர். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 94th கொஸ்டினு, இஸ்ரேல் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வித் சம் அரப் ஸ்டேட்ஸ். சரிங்களா? சில அரப் ஸ்டேட்ஸில் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆப்வியஸான கொஸ்டின், ரொம்ப ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரப் பீஸ் இனிஷியேட்டிவ் மீடியேட்டட் பை த சவுதி அரேபியா வாஸ் சைன் பை த இஸ்ரேல் அண்ட் அரப் லீக்லாம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து அரப் பீஸ் இனிஷியேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. மீடியேட்டட் பை த சவுதி அரேபியான்றது வாஸ் சைன்டு பை த இஸ்ரேல் அண்ட் அரப் லீக். ஓகே. இப்போ என்னென்னா அரப் லீக்ன்றதுக்குள்ளே சவுதி அரேபியா இருக்கும்ல, அவங்களே 2 பேருக்கு சண்டையாமல் அவங்களே மீடியேட் பண்ணுவோம். இது எப்படி சான்சஸ் இருக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போது எனக்கும் இன்னொருத்தருக்கு சண்டை 2 பேருக்கும், மீடியேட் பண்ணுறது அவர் தான் எனக்கு வந்து மீடியேட் பண்ண, அதை எப்படி ஏற்றுப்போம்? புரிஞ்சுதா? அரப் லீக்னா அரபுக்குள்ளே இருக்க ஒரு கண்ட்ரி. செம்ம காமன் சென்ஸ் இந்த கொஸ்டினுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அரப் லீக்ல இல்லாதவங்க தான் ஒருத்தவங்க வெளில வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியேட் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல. அது எப்படி அரபில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து மீடியேட் பண்ணிப்பாங்க, அவங்களே. இது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரா? இது எது மீடியேட்டர்னு எப்படி இதை சொல்லுவீங்க நீங்கள்? டாமினேஷன் தான் சொல்லணும். ஒரு ஆள் வந்து டாமினேட் தான் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும், மீடியேட்டர்னே சொல்ல முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் தப்பு. புரிஞ்சுதா உங்களுக்கு அந்த கான்செப்ட்? அண்ட் சம் அரப் ஸ்டேட்ன்றது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்ன்ற வேர்டே கரெக்டு தான். அண்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 98th கொஸ்டின் சாட், குனியா, மாலி, சுடான், அந்த கொஸ்டின். இந்த மாதிரி ரெகுலராக கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்தா மோஸ்ட்டாக வந்து நம்ம ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், என்னென்ன ஏரியாவில் என்ன நடக்குதுன்னு. பட் சார் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சார், ஸ்டேட்டே புரிஞ்சிக்க மாட்டேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம். சரிங்களா? ஸோ அந்த ஆஃப்ரிக்காவில் போயிட்டு கிட்டத்தட்ட அதுக்குன்னு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஆஃப்ரிக்காவில் இருக்க பார்டர் கண்ட்ரிஸ்லாம் மனப்பாடம் பண்ணுங்கள். இந்த பார்டர் மனப்பாடம் பண்ணுங்கள், ஷார்ட்கட் போடுங்க, மேலே இருக்க பார்டர் மனப்பாடம் பண்ணுங்கள். எதெல்லாம் சாஹல் ரீஜன், எதெல்லாம் சஹாராக்குள்ளே வருது, சரிங்களா? ஸோ எதெல்லாம் மிட்டில் இருக்குது, எதெல்லாம் எஜிப்ட் ஒட்டி இருக்குது, அதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ரிசர்ச் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆஃப்ரிக்காவை தான் அடிக்கடி கேட்குறாங்க. சரிங்களா? எல்லா ஏரியா நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க, ஆஃப்ரிக்கா பற்றி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூபிஎஸ்சி இன்டர்வியூலேயே ஆஃப்ரிக்கா பற்றிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சைனீஸ் மிலிட்ரி பேசஸ். ஓகே, இந்த ஏரியாவெலாம் படித்து வச்சுக்கோங்க. ரெகுலராக ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அது மாதிரி இந்த சைனீஸ் மிலிட்ரி பேஸ்ன்ற ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா 2022 கொஸ்டின் நம்பர் 87 எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. யூபிஎஸ்சி என்ன பண்ணுவான்னா சில நேரத்தில் ஆப்ஷன் செட் பண்ணுறதுக்கு யோசிச்சு ஏற்கனவே வச்சுருக்காங்கல்ல அதே எடுத்து இங்கேயே வச்சுருவோம்னு சொல்லிட்டு ரொம்ப சோம்பேறித்தனமாலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் என்னென்னா கொஸ்டின் பேப்பர் பிவிக்கு கரெக்டாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ஆப்ஷன்ஸ் எங்கெங்கே பார்க்கணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இது சக்ஸஸ்ஃபுல் கூப் நடந்திருக்கு, இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 87 2022 செட் ஏல கேட்டிருக்காங்க. இங்கே 97 87 97. சரிங்களா? இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணுவானுங்க நம்மளுக்கு ரிசர்ச் பண்ணுறவனுங்க. சரிங்களா? ரிசர்ச் டீம்னு ஒரு டீம் இருக்கானுங்க. ஸோ 87th கொஸ்டின்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் கான்ஃப்ளிக்ட் மென்ஷன் த நியூஸ் அப்படி கேட்டு. இதெல்லாம் ரெகுலர் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ரெகுலர் கொஸ்டின்ஸு இப்போலாம் யூபிஎஸ்சி கேட்குறாங்கன்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேயா கம்பைலேஷன்ஸ் விடுவாங்க,
அவ்வளோதான் நினைக்கிறேன் கொஸ்டின்ஸ் 97ஓட முடிஞ்சிச்சு சரிங்களா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி அனலைசிஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஒரு கொஸ்டின் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சும்மா அதுக்கான நாலேஜாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பிரித்து எப்படிலாம் நோட்ஸ் எடுக்கணும், என்ன தப்பு பண்ணுன்றதை ரிசர்ச் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ டைம் இல்லாதவங்களால சொல்ல முடியல, அது ஒன்று நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸஸில். இன்னொன்று என்ன அப்படின்னா சிசாட்டை ஈஸியாக கிராக் பண்ண முடியும் சரிங்களா. அதுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது, அது மட்டும் நான் சொல்கிறேன் நான் சரிங்களா. ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிஞ்சு. தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க நெக்ஸ்ட் கிளாஸில். நோட் பண்ணிட்டு வாங்க, ஏதாவது எக்ஸப்ஷன் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிவிக்யூ பார்க்க ஆரம்பிங்க. கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது எது கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்களோ அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே.